ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். அனைத்து சிவபக்தர்களுக்கும், சிவாடியார்களுக்கும், சிவ நண்பர்களுக்கும், சிவாகோரிகளுக்கும், சிவசாதுகளுக்கும், இந்த அண்டத்தில் வாழும் அனைத்து உயிர் ஜீவன்களுக்கும் ஐயா ஈசனின் ஆசீர்வாதம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் கிடைக்க என் தந்தை ஈசனை பூஜிக்கிறேன். சிவாய நம ஓம். நமச்சிவாய. ஐயா, இன்றைக்கி என்ன நம்ம பேச போகிறோன்னா, இந்த பிரபஞ்சம் எவ்வளோ தொலைவு அமைஞ்சிருக்கு, இந்த பிரபஞ்சம் எவ்வளோ விரிந்து கிடக்குதுன்னு இது வரைக்கும் யாரும் ஆராய்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு பொருள் தெரியல. ஆராய்வதும் ஆராய்த்து பார்க்குவதும் நம் உடலை ஆராய்ந்தாவே எல்லா கேள்விக்கும் பதில் நம் உடலில் இருக்கிறது. எப்படி என்றால், இந்த பிரபஞ்சமே நம் உடல் தான், உயிர் தான், அதில் வாழும் ஜீவன். நம் உடலை ஆராய்ந்தாலே இந்த பிரபஞ்சத்தில் ஆராய்ந்தது போல் அர்த்தமாகும். எப்படி என்று கேட்டால், இந்த பிரபஞ்சம், இந்த அண்டம் எவ்வளவு தொலைவு விரிந்து உள்ளது, நாம் எங்கு இருக்கிறோம் என்று இதுவரைக்கும் யாருக்கும் கேள்வி ஆராய்ந்தாலும் கண்டு அறியவில்லை. நம் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அவ்வளவு தொலைவு தான் இந்த பிரபஞ்சம் அண்டம் விரிந்து அண்டம் அதிகரிக்கும் அளவு இருக்கிறது. எப்படி என்றால், அதை தான் ஆராய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அவரவர் பிறப்புக்கும் இறப்புக்கும் எவ்வளவு தொலைவு உள்ளதோ அவ்வளவு தொலைவு தான் அண்டம் விரிந்து உள்ளது. இதுதான் பொருள். பஞ்சபூதங்கள் நம் உடலை இயக்கிறது. இந்த அண்டத்தையும் பஞ்சபூதங்கள் தான் இயக்கிறது. அதனால்தான் சொல்கிறாங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது. நம் உடல் எவ்வளவு, நம் உடலில் தான் எல்லாமே, நம் உள்ளுதான் எல்லாமே அடங்கியிருக்குது. அதனால் இந்த பிரபஞ்சம் என்பது நம் உடல். நம் உடலை ஆராய்ந்தாவே எல்லாத்துக்கும் பொருள் இருக்குயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எல்லோரோட கேள்வி இதுதான். இந்த பிரபஞ்சம் எவ்வளோ தொலை இருக்குது, நம்ம எங்கே இருக்கிறோம், எவ்வளோ தொலைவு இருக்குது. விண்வெளியில் போய் நம்ம விண்வெளி ஆராயிறோம். நம் உடலை ஆராய்ஞ்சாவே தெரிஞ்சிடும். இந்த பிரபஞ்சம் என்பதே நம் உடல் தான். நம் உடல் உள்ள தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம் ஜீவ ஒளி. இதுபோல் நிறைய வெளியே நம்ம தேடுறோம். நம்ம உடலில் தான் இருக்குது எல்லாமே. நம்ம உடலை ஆராய்ஞ்சாவே எல்லாத்துக்கும் பொருள் கிடைக்குங்க. இது முக்கியமானது. ஏதோ அடியானுக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சிவாய நம ஓம். நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.